சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பொய்யாமொழி இணைப்பில் இணைகிறார். பொய்யாமொழி, வணக்கம். இதுகுறித்தான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பவித்ரா. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சனமும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனமும் விழாவும் நடைபெறுவது வழக்கம். இந்த வகையில் 2 திருவிழாக்களுக்கும் மூலவர் நடராஜர் வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார். இது சிதம்பரத்தில் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இத்தகைய சிறப்புமிக்க ஆணி திருமஞ்சன தரிசன விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றுடன் தொடங்கியது. தொடர்ந்து பஞ்சமூர்த்தி வீதிகளான தினந்தோறும் வீதி உலா நடைபெற்றது. 9ஆம் நாள் நிகழ்வான நேற்று தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்ற நிலையில் அதைத் தொடர்ந்து தேரில் இருந்த சுவாமிகள் இறக்கப்பட்டு கோயில் கருவறையில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டு ரகசிய பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து கோயில் கருவறைக்கு நடராஜர், சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் நடனமாடியபடியே பக்தர்களுக்கு காட்சி அளித்தபடியே உள்ளே சென்றுள்ளனர். மேலும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வருகை புரிந்தனர். ஆணி திருமஞ்சன தரிசன விழாவை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் ஏதும் நடக்காமல் இருக்க கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பொய்யாமொழி.